திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை விவசாயிகள் முன்வைத்தனர். கூட்டம் முடிந்ததும் தேர்தல் வாக்குறுதிப்படி முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிஎம் விஜய் அண்ணாச்சி தேர்தல் வாக்குறுதி என்னாச்சி என முழக்கமிட்டு போராட்டம் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடித நாட்களில் 26/2022 படி இவ்வூராட்சி ஒன்றியப்பணி மேற்பார்வையாளர் மீஞ்சூர் அவர்களின் கள மழை காலமா அந்த காவல்ல இறங்கி துறையின் அனுமதி பெற்று நடைபெற்று வருவது தெரிய வருகிறது. எனவே அமைய பெற்றுள்ள மீன் பண்ணைகள் பட்டா நிலங்களில் அமைய பெற்றுள்ளதால் மீன்வளத்துறையின் அனுமதி பெற்று நடைபெற்று வருவதால் மேற்படி மீன் பண்ணைகள் அகற்ற இயலாது என்ற வாயிலாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் பெரிய கல்மூர் ஏரியின் நிரந்தர தீர்வுக்கான வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறையை அணுகிற மனுதாருக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது மனு கொடுத்திருக்காங்க. பட்டாவில் தான் போட்டுக்கிறாங்க. 10 வருஷமா நான் வந்து மனு கொடுத்தேன் சார். 10 வருஷமா இது வரைக்கும் எந்த அதிகாரி வந்து பட்டாவில் போட்டிருக்காங்க அப்படின்னு எனக்கு பதில் கொடுக்கல. இப்போ புதுசா அந்த 21ஆம் தேதி கள ஆய்வு பண்ண பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் அது வந்து பட்டாளத்தில் போட்டுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அனுமதி பெற்றுக்கிறாங்க. நாங்க 2012 இருந்து நாங்க அப்ஜெக்ஷன் பண்றோம். நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அவங்க வந்து விளைநிலங்கள்ல கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த தேதியில வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. நாங்க 20 வந்து மீன்வளத்துறைக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் தபாலே கொடுத்துருக்குறாங்க. அது அனுப்பக்கூடாது அவங்களுக்கு பூராவே 2017 சார் நான் சொல்லட்டுமா சார்? நான் அந்த விளக்கத்தை ஒண்ணு சொல்லட்டுமா சார்? நாங்க கள ஆய்வு செய்தோம், நாங்க கால்வாய் ஏற்பாடு பண்ணோம், அந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி சார்? நான் இதே தானே எனக்கு இதான வேலையா? நான் என்ன சொல்றீங்கன்னா ஏதுவாக வாய்க்கால் அமைய பெற்றுள்ளது. ஓடை நிலத்தில் அமையப்பெற்றுள்ள தார்சாலை மற்றும் இடது மற்றும் வலதுபுற வாய்க்கால் அப்படி பேசுங்க. நீர்வளத்துறை ஆளுநர் ஊர்கோட்ட பொன்னேரி அவர்கள் அளித்த பதில், கிருஷ்ணாபுரம் கிராம பகுதியில் உள்ள தாங்கல் ஏரியில் இருந்து செல்லும் உபரி நீர் கால்வாயானது மாவட்டத்தில் இருந்தா ஓட்டு அந்த இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் தான் இதுவாக இருக்குது. கோரி மனு அளிச்சிருந்தீங்க. இதை வந்த பதில், தற்போது மேற்படி ஏரி குளங்களை தூர்வாக எந்த திட்டத்திலேயும் மேற்கொள்ள வழிவகை இல்லை. மேலும் ஏரி குளங்கள் தூர்வாக மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய அறிவுரை வழிகாட்டுதலின்படி மேற்படி பணிகள் செய்ய நடவடிக்கை. பட்டா லேண்ட் வந்து பல்லாகி போச்சு சார். இருக்கிற ஏரி குளங்கள்லாம் மூடாகி போச்சு சார். வருஷம் நாங்க வந்து இருக்கு சார். ஆனா இது வரை அவங்க தூர் வாங்கினதுல போர்டு மட்டும் வைப்பாங்க சார். அது வந்து நியாயமா பண்ணணும்னா முன்னாடி வந்து குடிமராம மாதிரி ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதுல சார் அது ஊரக இல்லைன்னா வந்து ஏதாவது பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது சார். 10 ஏக்கராக்குள்ள இந்த ஏரி அந்த மூணு குளத்தை தூர்வாரி கொடுத்து எல்லாமே ஆக்கிரமிப்பு ஆயிடுச்சு. இதோட அவங்க ஆக்கிரமிப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் லிஸ்ட் கேட்டிருக்காங்களா சிஎஸ்ஆருக்கு? இன்னொரு சின்ன விஷயம் சார், நான் கொடுக்குற இதுக்கு வந்து இதுவரை பதிலே கொடுத்ததில்ல சார். பதில் ஒன்று கொடுத்து
என்க்ரோச்மெண்ட் இருக்குன்னு நாங்க கம்ப்ளைண்ட் நகாயம் கண்டுக்க மாட்டேங்குது ஊரகத்துறையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யார்கிட்ட தான் சார் கம்ப்ளைண்ட் பண்றது? எவிஷன் எடுக்க சொல்லி தாசில்தார் ஆர்டர் போட்டாங்க, ஆனா இன்னும் எவிஷன் எடுக்கல. அது வந்து பாத்தீங்கன்னா குண்டிக்குடி தாலுகா ஆரம்பிச்சு புனேரி தாலுகா போய் முடியும். ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து பண்ணாங்க சார். நான் இல்லை சொல்ல சார் ஆட்சியர் அவர்களுக்கு அனைத்து விவசாயிகளின் சார்பாக கலங்கள்ன்றது வந்து கலங்கள் வந்து எதுக்காக இருக்கு? ஒரு ஏரிக்கு கலங்கள் வந்து எதுக்காக இருக்கு? கலங்கள் எதுக்கு சார்? ஒரு ஏரிக்கு உபரி நீர் வரும்போது அந்த கலங்கள் வழியா வழியும். அந்த கலங்கள் உடைச்சிட்டா பக்கத்துல இருக்கிற 100-200 ஏக்கர் மழை காலத்துல பாதிக்குமா பாதிக்காதா? ஏற்கனவே மண்ணு ஓட்டத்துக்கு வந்தாங்க, தடுத்து நிறுத்தி நான் இதை ஓட்டக்கூடாது, கலங்கள் மேல மண்ணு போட்டு அப்படியே அதை ஏற்றி ஓட்டுறேன். அந்த இடத்துல நம்ம நிலம் இருக்கு. நான் பல முறை சொல்லி இப்பவும் வந்து பாருங்க, அது மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஜேசிபி அதுக்கு முன்னாடி ஒரு பள்ளமா போட்டுக்கிட்ட வண்டி போறாத அளவுக்கு கலங்கள்ல வந்து எப்படி உடச்சிட்டாங்க? உடைக்கல சார், உடைக்கல. கலங்கள் மேல மண்ணு போட்டு வண்டி மண்ணு ஓட்டுறாங்க ஏரியில இருந்து. அதுக்கப்புறம் சார் இப்போ பொதுப்பணித்துறையில டெண்டர் விடுறாங்க. இப்போ வந்து மயிலாடுதுறையில ஒரு ஏஇ ஸ்கொயர் என்ன பண்ணிருக்காரு, சொந்தமாவே தஞ்சாவூர் மாவட்டம் அதான் சொந்தமாவே என்ன பண்றாங்க, பிடபிள்யூடிலே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இயந்திரங்கள் வாங்கி டோசர், இட்டாச்சி, ஜேசிபி எல்லாம். ஏன் அந்த மாதிரி நம்ம முயற்சி எடுத்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கும் இப்ப கான்ட்ராக்ட் வச்சு பண்ணும்போது 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் பண்றோம். 1 கோடி ரூபாய்ல 4-5 பொருள் வருது இல்ல வச்சு பண்ணும்போது அது ஒரு வருஷத்துக்கு எக்கச்சக்கமான 1000 கிலோமீட்டர் இல்ல 2000 கிலோமீட்டர் கூட நம்ம எடுக்கலாமே. டீசல் தான் செலவு, கொஞ்சம் செலவு ஆகும், அதை விட குறைஞ்ச செலவு தான் ஆகும். ஏன் அதை நம்ம முயற்சி பண்ணக்கூடாது? அதை நீங்க அரசுக்கு ஒரு நோட் போட்டு அனுப்புங்க சார். பண்ணிருக்காங்க ஒரு சில இடங்கள்ல பண்றாங்க சார். ஏன் இந்த மாவட்டத்தில் அதிகம்? ஏன்னா ஏரிகள் அதிகம். ப்ரொபோசல் ரெடி பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் ஏரிகள் அதிகமா உள்ள மாவட்டம். விவசாயம் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. 2 போகம் இந்த பக்கம் ஃபுல்லா, 3 முப்போகன்றது வந்து பெரியபாளையம் இந்த பக்கம் தாண்டிட்டு இருந்தா முப்போகம். நாங்க கண்காணிக்கிறோம், எங்களால முடிஞ்ச பன்ஸ் டீசல் கூட கொஞ்சம் தரோம், ஓட்டி நாங்க சீர்படுத்துறோம். வண்டி மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. ஏதாவது நான் ஒரு ஸ்பான்சர் சிஎஸ்ஆர்ஐ மூலமா ஏதாவது கம்பெனியில புடிச்சு கூட நாங்க ரெக்கமெண்ட் பண்ணி வாங்குறோம். இது கொஞ்சம் நீங்க சொல்லுங்க சார். அப்புறம் வந்து ஏழை கூலி தொழிலாளிங்க இங்க விவசாய பகுதி, ஏழை கூலி தொழிலாளி மொத்த பேரும் வராங்க இங்க பொன்னேரிக்கு வரும்போது அரசு மருத்துவமனை, ஏழைங்க அரசு மருத்துவமனை தான் பாக்கணும். பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க சார். ஒரு அம்மா உணவகம் ஒன்று ஏற்படுத்தினா நல்லா இருக்கு. ஏன்னா ஏழை மக்கள் ஃபுல்லாவே இங்க வர்றது ஏழை மக்கள், எஸ்டி மற்ற சமுதாயத்தில் ஏழைங்க அதிகம். இங்க பணக்கார கம்மி தான், ஏழை தான் அதிகம். எல்லாமே கூலி தொழிலாளர்கள், அன்றாட காட்சி தான். இதை கொஞ்சம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு உணவகம் ஒன்று அமைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நெல் கொள்முதல் கமிஷனர் போது ஒரு சில இடத்துக்கு கொடுத்தா போகுது சார். அது கூட முடிச்சு 15 நாள் 20 நாள் போட்டு ஒரு சில இடம்லாம் நெல் கொள்முதல் நிலையம் இருக்கும்போது அது மிஸ்யூஸ் பண்றாங்க வியாபாரிங்க பண்றாங்கன்னா, எங்களா மாதிரி விவசாயம் கிட்ட ஆசை வார்த்தை காட்டி ஏக்கருக்கு 2000 கொடுக்குறேன், தரமில்லாத நெல் எடுத்து போய் போட்டு அவங்க அந்த தரமில்லாத நெல்லை போடும் போது என்ன ஆகுது, தரமில்லாத அரிசி வருது சொசைட்டிக்கோ, உணவு இது ஸ்கூலுங்களுக்கு, அங்கன்வாடிகள் தரமில்லாத உணவு நெல் அரிசி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இது மாதிரி வியாபாரிகள் தரமில்லாத அரிசி நெல்லை கொடுத்து விவசாயி அல்லாத வியாபாரிகள் விவசாயிகள் போர்வையில இப்ப என்ன தெரியுமா சார் பண்றாங்க, ஒரு ஏக்கருக்கு சிட்டாரங்களுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுங்க 2000 ரூபாய் வாங்குறாங்க. இது கொஞ்சம் என்னன்னா அந்த பகுதியில விவசாயிங்க கிட்ட கருத்து கேட்டு, ஏமா இந்த பகுதியில விவசாயம் முடிச்சு போச்சா, இது வந்து ஒரு நாள் ஒரு 2-3 யூரியா எனக்காக சொல்லி இது பண்ணாரு. கேட்டா 300-600 ரூபாய் 270 ரூபாய் வாங்க விலை. ஆனா 30 ரூபாய் அதிகமா வச்சு வாங்குறாங்க. சரி பரவாயில்ல, அதுவும் பரவாயில்ல. ஆனா ஒரு சிலர் கொடுக்குறதே இல்லை. மிச்சர் வாங்கினா ஏற்கனவே ஒரு 14 மூட்டை வாங்கினேன் சார். 14 மூட்டை மிச்சரும் ஒரு 4 மூட்டை யூரியா கலந்து போறதுக்காக தான் வாங்கினேன். மொத்தத்துக்கு ஒரு 20 மூட்டைக்காக சும்மா கொஞ்சமா போடக்கூடாது போட்டேன். அது தட்டுப்பாடு இப்ப அதிகமா இருக்கு. அதை கொஞ்சம் கவனத்துல கொண்டு அந்த நம்ம கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு பாதி அளவு கடன் தள்ளுபடியும்
செய்கிறேன் என்று தேர்தலுக்கு முன்னால் வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரான பிறகு 5000 10,000 என்று விவசாயிகளை ஏறி கூத்தாக்கி பிச்சை எடுக்கும் அளவிற்கு பிச்சைக்காரர்களாக நினைத்து நம்மை எல்லாம் ஏமாற்றியது வன்மையாக இந்த அதாவது இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு சாராட்சியர் அவர்கள் நாங்கள் அனைவரும் சேர்ந்து மனு எழுதியிருக்கிறோம். மனுவாக தங்களிடம் அளிக்கிறோம். அந்த மனுவை தாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பி எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு உங்களை பணிவன்போடு திருவள்ளூர் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். பொன்னேரி நகராட்சி தண்ணி கழிவு நீர் விடுறாங்கன்னு சொல்லிட்டு கூட மனு கொடுத்துருந்தாங்க. பொன்னேரி நகராட்சி தண்ணி அனைத்து தண்ணியுமே வந்து அதில் விடுறாங்க. ரெண்டாவது பொன்னேரி 6 நாட்டில் வந்துட்டு ராட்சத போர்கள் போட்டு மகேந்திரா சிட்டிக்கு தனியார் கம்பெனிக்கு அனுப்புறதுக்காக ப்ரொபோசல் ரெடியா இருக்குது. அது ரெண்டுமே அந்த 2 வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஆக்சுவலா வந்து மகேந்திரா சிட்டி வந்து டுவாருக்கு அப்ளை பண்ணி டுவார் வந்து நம்ம யூனிவர்சிட்டி கேட்டுருக்காங்க நீர்வள நம்ம வந்து அந்த பரிசீலனை நம்ம ஏற்றது என்ன போல கவர்மெண்ட் அந்த பரிசீலனை இருக்கு. ஆனா எங்களுடைய பட்டாட்சியர் அவர்கள் நேரடியாக வந்து ஆக்கிரமிப்பு வச்சுட்டாங்க. பள்ளிக்கூடத்தினுடைய இடத்தை ஆக்கிரமித்து கடைகளை கட்டி அந்த பள்ளிக்கூட பிள்ளைகள் பஸ் ஏற முடியாமல் தவிர்க்கின்றனர். ஆமாயா எங்க பட்டாட்சியர் நல்லா செய்யறாங்க, கவலை கிடையாது. அதே போல அவருடைய கோரிக்கை விவசாய பெட்டியில் வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று, தள்ளுபடி செய், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய், ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே, தள்ளுபடி செய், விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய். தமிழக அரசு தள்ளுபடி செய், விவசாயி கடன்களை தள்ளுபடி செய். வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே, விவசாயிகளை ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே. விஜய் சிஎம் விஜய் என்னாச்சு? வாக்குறுதி என்னாச்சு? சிஎம் விஜய் என்னாச்சு? வாக்குறுதி என்னாச்சு? ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே. தள்ளுபடி செய், விவசாய கடன்களை தள்ளுபடி செய், விவசாயிகளின் ஒற்றுமை, தள்ளுபடி செய், விவசாய கடன்களை தள்ளுபடி செய், விவசாய கடன்களை தள்ளுபடி செய். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று, தள்ளுபடி செய், ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய். தமிழக அரசு தள்ளுபடி செய், விவசாயி கடன்களை தள்ளுபடி செய். வஞ்சிக்காதே,
வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே 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 விஜய் சிஎம் விஜய் என்னாச்சு சிஎம் விஜய் என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு சிஎம் விஜய் என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு ஏமாற்றாதே ஏமாற்றாதே விவசாயிகளை ஏமாற்றாதே தள்ளுபடி செய் தள்ளுபடி செய் விவசாய கடன்களை தள்ளுபடி செய் விவசாய கடன்களை தள்ளுபடி செய் விவசாயிகளின் ஒற்றுமை விவசாயிகளின் ஒற்றுமை விவசாயிகளின் ஒற்றுமை விவசாயிகளின் ஒற்றுமை